கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. இனக்கருமையானவர்களே, இன்றைய நாளினுடைய செய்தி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் ஒருவருக்கொருவர் நாம் இப்படியாக கேட்கிறோம்? நாம் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. துர்க்குணராகிய பொல்லாத மனிதர்களுடைய கையில் நின்று விடுவிக்கும்படியாக பவுல் சொல்லுகிறார். 1வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு. எனக்கு அவர்களை கர்த்தருடைய வசனம் மகிமைப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறிகிறவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாக்கப்பட வேண்டும். கிறிஸ்து மெய்யான தெய்வம். கிறிஸ்து அவருடைய போதனைகள் என் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை அறிந்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படியானால் பவுல் சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் நமக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணோம், அடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஏனென்றால் அவர் சொல்கிறார், எல்லார்ட்டையும் விசுவாசம் எல்லாரிடத்துலையும் இல்லை. எல்லார்ட்டையும் அந்த விசுவாசம் இல்லை. சிலர் நம்ம நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அவர் என்னுடைய தகப்பன். அதே விசுவாசம் எல்லார்ட்டையும் இருக்கிறது இல்லை. அதனால் நம்ம எல்லாரும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். வேதம் இயேசு சொல்லுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோமா? ஆண்டவரே, எத்தனையோ பேர் பாருங்கள், இந்த நாட்களில் வட நாடு தேசத்தில் ஊழியம் செய்கிறார்கள். வட இந்தியாவில் இன்னும் பல இடங்களில், கடினமான இடங்களில் ஊழியம் செய்கிறார்கள். பலவிதமான பர்சிக்யூஷன், பலவிதமான அவமானங்கள், துர்க்குணராகிய பொல்லாத மனுஷருடைய கைகளில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணோம்ல அதிகமாக. எனக்கு அருமையானவர்களை மறந்து விடாதுங்க. நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோமா, இயேசுவே, நான் இனிமேல் எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்வேன்ப்பா. நாம் செய்கிற வேண்டுதல் கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, நான் மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, எவ்வளோ வல்லமையான ஒரு ஊழியக்காரர், எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன், அவரே சொல்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் எங்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். எங்களுக்காக பிதாவினிடத்தில் நீர் வேண்டுதல் செய்கிறீர், அதுபோல நாங்களும் ஒருவருக்கொருவர் வேண்டுதல் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணத்தை கொடு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.